வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு வந்து ஒரு ஸ்ரீலங்காக்கார ஒருத்தர் வந்து ஒரு இன்ஸ்டாவில் ஒரு ரீல் போட்டிருந்தார். அது பார்த்தேன், செம கான்ட்ரவர்ஷியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவர் சொன்னது கேளுங்க. இளைய தலைவலி, நான் ஒரு ஸ்ரீலங்கன் பொடி. என்னடா நீ உன்ட மாமியார் கிட்ட சீதனை கேட்குற மாதிரி ஸ்ரீலங்காவில் கட்சி தூக்கி கேட்குற. நீ நினைச்சா நாங்கள் தூக்கி கொடுப்போம் சொல்லி உனக்கு. அடே இது ஞாபகம் வச்சுக்கோ, உடனே மாதிரியே ஒருத்தையும் வந்தா ஸ்ரீலங்காவில் ஒரு பக்கம் கேட்கறதுக்கு. சரியா? எங்கள் ராணுவ பொடியங்க வச்சு செஞ்சுட்டு அவர் விஜய் தாக்கி தான் பேசினார். ஆனால் அவர் சொன்னதில் ஒரு 2-3 விஷயங்கள் வந்து செம இன்ட்டு ஹைலைட் கீ பாயிண்ட்டுன்னே சொல்லலாம். அப்படி என்ன சொன்னாருன்னா, அதனால நீயும் வந்தோமா அரசியல் பண்ணுமான்னு மட்டும் இரு. அடே நீ என்ன தெரியுமா பண்ணணும்? நீ அரசியலுக்கு வந்தா நீ ஃபர்ஸ்டா பண்ணணும், உங்களோட மக்களுக்கு ஒரு டொய்லெட் கட்டி கொடு. ஒரு ஊருக்கு ஒரு 10 டொய்லெட் சரி கட்டி கொடு. சரியா? ரோட்லேயும் காட்டுலையும் பேரில் போவாங்க, ஆகி போகிறாங்க ரோட்லேயும் காட்டுலையும். அதனால ஃபர்ஸ்ட்டு நீ பண்ணணும் ஒரு கக்குசு, ஒரு டொய்லெட் 10 டொய்லெட் சரி கட்டி கொடு. சரியா? அதுக்கப்புறம் நீ மற்றது பாரு. அதுக்கப்புறம் வராது, ஸ்ரீலங்கா பக்கம் பார்க்காது. சரியா? உங்கள் ஊரில் வந்து டாய்லெட்டும் கட்டி கொடு. ரோட் சைடில் ரோட்லேயே போகிறாங்க, ரீசர்ஸ் ஆகட்டும் ரோட்லேயே போகிறாங்க, டாய்லெட் கொட்டி கட்டு ஃபஸ்ட்டுன்னா இருக்கும். அது வந்து யாராக இருந்தாலும் நம்ம சுகாதாரம் பற்றி அது நமக்கே தெரியும் அந்த ப்ராப்ளம். ரோட் சைடில் வந்து எங்கன்னா அங்கே போகிறது. ஸோ அது வந்து அந்த பாயிண்ட் வந்து செம பாயிண்ட்டு. அவரை சொன்னதிலே எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா வேலிட் பாயிண்ட்டுன்னா இது அந்த டாய்லெட் இஷ்யூ தான். ஸோ டாய்லெட்ஸ் கட்டி கொடுங்க. அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, யாராக ஜெயித்தாலும் சரி. ஆக்சுவலி அது வந்து ரோட்ஸில் பப்ளிக் பிளேசஸில் வந்து இந்த வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணி கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும். அதுக்கு வந்து அவருக்கு ஒரு சல்யூட். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று சொன்னார், இது ஏன்னா அவங்க மாமியார் வீட்டு சீதனமாக உனக்கு எடுத்து கொடுக்கறது கச்சத்தி விட்டு. அது அவங்க நாடு, அவனோட நாட்டுப்பற்று இருக்கு அவனுக்கு. அவனால் அவன் சொல்கிறான். அது வந்து நம்ம அதை பற்றி நோ கமெண்ட்ஸ், நான் எதுவும் சொல்ல விரும்பலை. என்னோடய நாட்டில் வந்து யாராவது என்ன நாடு வந்து இந்த பகுதி எங்களுக்கு வேணும்னு கேட்டால் நாம்ளும் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ அது மேலே அவனோட நாட்டுப்பற்று அவன் காட்டுறான், அவ்வளோதான். ஆனால் விஜயை வந்து வச்சு செஞ்சுருக்கான். இது உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட்டாக இருக்கணும் இல்லையே தலைவலி. சரியா? உனக்குடா ஸ்ரீலங்காவில் நிறைய மக்கள் உனக்கு இதுதாங்க ஃபேவரட்டா. இப்போ நீங்கள் எங்களுக்கு எல்லாம் அவ்வளோ மக்கள். மீண்டும் பார்ப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.